ஹாய் அனிமல்ஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது பியோர்லி ஒரு அரேஞ்ச் மேரேஜ். மேரேஜ்க்கு முன்னாடி ஜிம்முனையும் உங்களுக்கு தெரியாது, ஜிம்முனுக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்க, பேசிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போது ஜிம்மனை பற்றி சொல்லணுன்னா, அவன் காலேஜெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது. உங்களோட இன்ட்ரோ பார்த்தோம்னா, நீங்கள் பெருசாக ஒன்றும் படிக்கல, நீங்கள் ஸ்கூல் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. தம்பி தான் செகண்டு, அவன் காலேஜ் படிக்கிறான். தங்கச்சி லாஸ்ட்டு, அவள் ஸ்கூல் படிக்கிறான். ஸோ 2 பேருக்குமே ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் காலேஜ், அதாவது உங்களோட ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜுக்கும் போகல. பட் உங்களுக்கு படிக்கணுன்றது ரொம்ப ஆசை. ஆனால் வீட்டில் கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகே, இன்ட்ரோ இதுவே போதும். நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்ன சடனா எதுவும் வரதா சொல்லவே இல்லையே? இல்லை ஆண்டி, அம்மா இது உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஓ! சரிப்பா. நீ உட்காரு, நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா போயிட்டாங்க. இங்க நீங்க என்ன? அவரோட வாய்ஸ் மாதிரி கேட்குது. அவர் வந்திருக்காரா என்ன? இல்ல எனக்கு தான் அப்படி கேட்குதா? இல்லையே! அம்மா கூட பேசின மாதிரி தானே இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ஹேரெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே உங்களோட டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா முன்னாடி ஜிம்முன பார்த்து நீங்க அப்படியே ஷாக்டா நின்னுட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "உள்ள வரட்டுமா?" அ ஆ ஆ ஆ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. அ என்ன சடனாக இங்கே வந்திருக்கீங்க? சொல்லவே இல்லை வரதா? ம் அம்மா, பத்திரிக்கைலாம் வந்திருக்கு, ஸோ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். ஓ! நான் கூட நீங்கள் என்ன பார்க்க தான் வந்தீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், அதுக்காகவும் தான் வந்தேன். என்ன? இல்லை, நான் உன்னை பார்க்கறதுக்காகவும் தான் வந்தேன். சரி, என்ன பார்க்குறதுக்காக எதுக்கு வந்தீங்க? ம் ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? ஆமாம், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? உனக்கு இந்த மேரேஜில் சம்மதமா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்டதும் நீங்கள் ஷாக்கோட ஜிம்மனை பார்க்குறீங்க. உன்னதான்? ஏன் ஏன் இப்போ கேட்குறீங்க? நமக்கு இன்னும் 2 வீக்ஸில் மேரேஜ். இப்போ என்னை பிடிச்சிருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவான்னு கேட்குறீங்க? ஏன், ஏதாச்சும் ப்ராப்ளமா? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்ன? ஐயையோ! அப்படிலாம் இல்லை வயன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட இதை கேட்கணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு ஓகேவா? ஏன் ஏன் நீ என்கிட்ட கேட்கணும்? பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. பட் நான் அப்படி இல்லையே. நான் படிக்கவும் இல்லை, உங்கள் அளவுக்கு அழகாகவும் இல்லை. அதனால தான் கேட்டேன். இங்கே பார் வயன், நான் படிப்பை பற்றிலாம் பார்க்க மாட்டேன் தான். பட் ஒவ்வொரு பொண்ணுக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக நீ படிக்கலைன்றதுக்காகலாம் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியாதுல்ல. அண்டு இன்னொரு விஷயம், எத்தனையோ பேர் வீட்டில், அதாவது அம்மா வீட்டில் இருக்கும்போது படிக்கிறதுக்காக எந்த சுச்சுவேஷனும் இல்லாமல் இருக்கலாம். பட் நிறைய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறாங்க, இப்போ ஒரு நல்ல வேலையிலையும் இருக்காங்க. ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை வயன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா. அப்புறம் இன்னொன்று சொன்னியே, என்னது உங்கள் அளவுக்கு அழகாக இல்லைன்னு? வயன், நம்மளோட அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே நம்ம அழகு தான். அதே மாதிரி தான் லவ் பண்ணுற பையனுக்கும் சரி, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனுக்கும் சரி, அவங்க லவ்வரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் எப்போவுமே அழகு தான். அழகுலாம் எத்தனை நாளைக்கு வயன்? மனசு தான், மனசு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் உன்கிட்ட யார் நீ அழகா இல்லைன்னு சொன்னது? சொல்லு, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா?
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க உங்களோட மனசுக்குள்ள, "இதுல தான் இதுல தான் நான் விழுந்தேன் இவருக்கு. பாரு எவ்ளோ கம்ஃபர்ட் பண்றாரு. ம். நான் உண்மையாவே அழகா இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் இவரு கண்ணுக்கு அழகா தெரியிறேன். எனக்கு இது போதும். என்னை யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா இவரு என்ன லவ் பண்றாரு. இவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு அது போதும்." அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "ஹலோ! ஆ ம் ஆ ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஜிம்மன். என்ன? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல?" "அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." சரி நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே." "என்ன கேட்டீங்க?" "என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு?" நீங்க ஜஸ்ட் உங்களோட தலைய மட்டும் நாட் பண்றீங்க. எனக்கு வாய தொறந்து சொல்லு வயன். ம் பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஜிம்மன் கிளம்புறதுக்காக டர்ன் பண்ணுறான். நீங்க அவனோட கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றீங்க. ஜிம்மன் டர்ன் பண்ணி நீங்க அவன் கைய பிடிச்சிருக்க உங்களோட கையையும், உங்களையும் மாத்தி மாத்தி பார்க்குறான். நீங்க உங்களோட ஹேண்ட எடுத்துட்டு, இத கேட்கவா இவ்ளோ தூரம் வந்தீங்க? ம். இப்பயே போய் ஆகணுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல?" ஜிம்மன் சிரிக்கிறான். அ என்ன சிரிக்கிறீங்க? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? அப்படிலாம் இல்ல ஒயன். ஆக்சுவலி இன்னும் 2 வீக்ஸில் நமக்கு மேரேஜ். ஸோ மேரேஜ் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நான் கொஞ்சம் பிஸி. அதனால நைட் உனக்கு கால் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீயாக பேசலாம். என்ன? ம் சரி ஓகே. அப்போ போயிட்டு வாங்க. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். நீங்கள் ஜிம்முனையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனும் அங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 வீக்ஸில் மேரேஜுன்றதுனால ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஜிம்மன் நைட்டில் தான் உங்களுக்கு கால் பண்ணுவான். நீங்கள் ரொம்ப ஜாலியாக மனசு விட்டு ரொம்ப க்ளோஸாக அவங்ககிட்ட பேசுவீங்க. ஜிம்மனுக்கு என்னதான் டே ஃபுல்லாக பிஸியாக இருந்தாலும் நைட்டில் உங்கள் கூட பேசுகிற அந்த கொஞ்ச நேரம் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்போ தான் உங்கள் கூட உட்காந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானோ அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ ஏக்கமா இருக்கும். இப்படியே தான் உங்களோட டேஸ்லாம் போகுது. ஸோ நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன், பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இது மாதிரி எல்லாமே வருது. ஜிம்மன் அப்போ அப்போ ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவான். உங்க கூட பேசிட்டு போவான். இப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களோட மேரேஜ் டேவும் வந்துருச்சு. உங்கள ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்துட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு க்ளோஸாக நிற்க வச்சு உங்கள ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. பட் ஜிம்மன் பக்கம் போனாவே உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஹார்ட் பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஸோ உங்களால் ஜிம்மன் பக்கத்தில் நிற்கவே முடியல. அவங்க எத்தனையோ டைம் க்ளோஸாக போங்க, இந்த மாதிரி நில்லுங்க, அந்த மாதிரி நில்லுங்க, இப்படி போஸ் கொடுங்கன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. பட் உங்களால் முடியல. ஜிம்மனுக்கு என்னாச்சு இவளுக்கு? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆனா ஏன் என்கிட்ட க்ளோஸாவே வரமாட்டேங்கிறா? ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன இவளுக்கு? இல்ல வீட்ல ஃபோர்ஸ் பண்ணதால என்ன மேரேஜ் பண்ணிக்கிறாளா? நான் அவகிட்ட கேட்டேனே! என்கிட்ட நல்லா தான் பேசுறா. அப்படி இருக்கும்போது ஏன் என்கிட்ட க்ளோஸா வரமாட்டேங்கிறா? அப்படி நிஜமான்னு யோசிச்சுட்ருக்கான். உங்களுக்கு ஃபோட்டோஸ் நெறைய டைம் ரீடேக் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஃபைனலாக அந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லேட் நைட் தான் நீங்கள் போய் தூங்குறீங்க. ஜிம்மனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க தூங்குறதுக்காக. பட் உங்களுக்கு தூக்கமே வரல. பிகாஸ் நாளைக்கு உங்களோட மேரேஜ். நீங்கள் முழிச்சு முழிச்சு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, "வயன் எதுக்குடி முழிச்சிட்ருக்க? தூங்கு." "அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா." "ஏன் வரல?" "அதான் தெரியல." "இங்க பாரு வயன், நாளைக்கு மேரேஜ். இப்படி தூங்காம இருந்தேன்னு வச்சுக்கயேன், மூஞ்சி பார்க்க நல்லாவே இருக்காது. சரியா? ஒழுங்கா எப்படியாச்சும் தூங்க ட்ரை பண்ணு." "நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்." "சரி வா நான் உனக்கு கதை சொல்கிறேன்." "ஐயய்யோ! வேணாம்மா நான் தூங்கிடுறேன்." அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்ருக்காங்க. ஏன் உங்கள் அம்மா கதை சொல்ற வான்னு சொன்னதும், நீங்கள் அதெல்லாம் வேண்டான்னு தூங்க போகிறீங்கன்னா, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டோரிய சொல்லி உங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனாலேயே நீங்க உங்க அம்மாகிட்ட ஸ்டோரி சொல்லுமான்னு கூட கேட்க மாட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் கிட்ட தாலிய கொடுத்து, தாலிய கட்ட சொல்றாங்க. ஜிம்மன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறான், கட்டட்டுமா அப்படின்னு கண்ணாலேயே. நீங்களும் ஜஸ்ட் நாட் மட்டும் பண்றீங்க.
அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். ஸோ ஆஃப்டர் தட் அங்க இருக்க எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தா கூட உங்கள ரெஸ்ட் எடுக்கவே விடல. இது பண்ணணும், அத பண்ணணும், இப்படி கேம் இருக்கு, அந்த கேம் இருக்கு, இத சாப்பிடு, அத சாப்பிடுன்னு சொல்லி உங்கள அந்த டே ஃபுல்லாவே உங்கள ரெஸ்ட் எடுக்கவே விடல. அவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு வழியா நைட்டும் வந்துருச்சு. நீங்க ஒரு ரூம்ல உட்காந்து ரெடி ஆயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட அம்மா, "வயன், உன்னோட அம்மாவா இத உன்கிட்ட நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. பட் மாப்பிள எது பண்ணாலும் நீ எதுவும் சொல்லக்கூடாது. புரியுதா? நீங்க தலைய மட்டும் நாட் பண்றீங்க. அப்புறம் அவர் பண்றது உனக்கு பிடிக்கலன்னா, பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்க உங்களோட ஹெட்ட நாட் பண்றீங்க." இந்த மாதிரி நெறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க எதுவுமே பதில் கேட்காம, பதிலும் சொல்லாம, ம், ம் அப்படின்னு நாட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுனால, உங்க அம்மா உங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, "என்னடி எது சொன்னாலும் ஜஸ்ட் தலைய மட்டும் ஆட்டுற? இத தானம்மா நீ பண்ண சொல்ற? அங்க போயிட்டு, அத தான் நான் பண்ண போறேன்." "ஏய் நான் அப்படி சொல்லல. ம்மா எனக்கு தெரியும்மா. ஓகேவா? எனக்கு பிடிக்கலனாலும், அங்க என்ன நடந்தாலும் நான் அத ஏத்துக்கணும். அப்படி தானே சொல்ல வர்றீங்க?" "நான் அப்படி சொல்லல. அவர ம்மா ஐ நோ. ஓகே. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து எழுந்து வரீங்க. "ஒய் நான் சொல்றது நீ தப்பா?" "அம்மா நான் தப்பா புரிஞ்சுக்கலம்மா. ஓகே. ஓகே. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையில பால் சொம்போட ஜிம்முன்னு இருக்க ரூமுக்கு தான் போறீங்க. ஜிம்மன் ஆல்ரெடி அங்க தான் இருக்கான். நீங்க டோர க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம்மன் கிட்ட பொறுமையா நடந்து போறீங்க. ஜிம்மன் உங்க கிட்ட இருக்க பால வாங்கிட்டு, சைட்ல வச்சுட்டு உங்கள பக்கத்துல உட்கார வைக்கிறான். நீங்க பெட்ல ஹேண்ட் வச்சிருப்பீங்க. ஜிம்மன் உங்களோட ஹேண்ட் மேல அவனோட ஹேண்ட் வச்சதும், நீங்க டக்குன்னு எடுத்துட்டீங்க. ஜிம்மன் லைட்டா சிரிச்சுட்டு, உங்களுக்கு இன்னும் க்ளோஸா வந்து உட்கார்றான். நீங்க உங்களோட தைஸ் மேல தான் உங்களோட ஹேண்ட வச்சிருப்பீங்க. அத ஹோல்ட் பண்ணிட்டு, உங்க சீக்ஸ்ல கிஸ் பண்ண வரான். நீங்க அங்கேருந்து எழுந்து ஓடிட்டீங்க. நீங்க போயிட்டு ஒரு பிளேஸ்ல நிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் எழுந்து வந்து உங்கள பேக் ஹக் பண்ணி, உங்க நெக்ல கிஸ் பண்றான். நீங்க ஜிம்மன அவனோட ஹேண்ட எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து தள்ளி போறீங்க. ஜிம்மனுக்கு என்னன்னே தெரியல. இப்போ அவனுக்கு டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றா? ஒருவேளை நான் டச் பண்றது இவளுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா அத என்கிட்ட டைரக்ட்டா சொல்லலாம்ல? ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? என்னாச்சு ஒயன் உனக்கு? இதெல்லாம் எதுவும் வேண்டாமா? என்கிட்ட நீ டைரக்ட்டா சொல்லலாம்ல? அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நெனச்சிட்ருக்கான். ஆனா, அவன் அகெயின் உங்ககிட்ட வரான். அவன் சரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு, உங்கள அகெயின் கிஸ் பண்ண வரான். நீங்க ஜிம்ம ஸ்டாப் பண்றீங்க. அப்போ ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. "ஒயன், உனக்கு பிடிக்கலையா என்ன? நீங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கீங்க. சொல்லு ஒயன். உனக்கு இப்போ இதெல்லாம் வேண்டான்னா, என்கிட்ட நீ டைரக்ட்டா சொல்லிடு. உனக்கு எப்போ ஓகேவோ, அப்போ நம்ப இதெல்லாம் வச்சுக்கலாம். சரியா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ப வெயிட் பண்ணலாம் ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்குறான். நீங்க ஜிம்மனோட ஷர்ட்ட புடிச்சு இழுக்குறீங்க. அவன் டர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்க ஜிம்மனோட ஷர்ட் காலர டைட்டா ஹோல்ட் பண்ணி, நீங்க அப்படியே வால்ல சாஞ்சுக்கிறீங்க. அவன உங்களுக்கு க்ளோஸா இழுத்து ஃபோர்ஹெட்டோட ஃபோர்ஹெட் அட்டாச் பண்றீங்க. யார் சொன்னா எனக்கு பிடிக்கலன்னு? ம். அப்போ எதுக்கு நான் உன்ன டச் பண்ணும்போதெல்லாம் நீ விலகி விலகி போன? எனக்கு பிடிக்காதனால தான் நான் விலகி போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஜிம்மன், நாங்க பொண்ணு. எங்களுக்கு கடவுள் எதை அதிகமாக கொடுத்துருக்கானோ இல்லையோன்னு தெரியல. ஆனால் இந்த வெக்கம் அதை மட்டும் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கான். அது என்னமோ தெரியல. நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருக்கும் போதும் சரி, நம்மளை தொடும் போதும் சரி, அந்த வெக்கம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அப்படி ஒரு வெக்கம் வரும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்போ என் பக்கத்தில் வந்தாலும் என் ஹார்ட் பீட் ஸ்பீடாக துடிக்கும். அது என் கண்ட்ரோலே இருக்காது. நிறைய டைம் என் மனசுக்குள்ளே கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு எவ்வளவோ சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆனால் அது கேட்காது. 22 23 வருஷமா என் பக்கத்தில் எந்த பசங்களையும் நான் நெருங்க விட்டது கூட கிடையாது. இப்போது என் மனசுக்கு பிடிச்ச நீங்கள் என் பக்கத்தில் நெருங்கி வரும்போது வெக்கம் வராமல் இருக்குமா சொல்லுங்கள்? ம்.
உணர்ச்சியே இல்லாத பொண்ணுங்க கூட தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் நெருங்கி வராங்கன்னா கண்டிப்பாக வெக்கம்னு ஒன்று வந்துடும். அது அதுதான் பொண்ணுங்க. அப்படியா? அப்போது நான் உன்னோட வெக்கம் எல்லாத்தையும் போக வச்சிரட்டுமா? நாங்கள் பொண்ணுங்க சிம்மன். கண்டிப்பாக வெக்கம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஓ, அப்போது நான் மாற்றி காமிக்கட்டுமா? ம், ஓகே, ட்ரை. ஓ, என்கிட்டயே சேலஞ்சா? சேலஞ்ச் இல்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எங்கள் பார்வையன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி யாரும் ஜெயிச்சதா கிடையவே கிடையாது. ஸோ நீ கண்டிப்பாக தோக்க தான் போகிற. ஜெமன், நான் தான் உங்களை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. ம், ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் சொல்கிறத நீ செய்வேன்னு சொல்லு, நான் உன்னோட வெக்கம் இல்லாமல் போக வைக்கிறேன். அப்படி என்ன செய்ய சொல்ல போகிறீங்க? நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சால் போதும். ஓகே, நான் செய்கிறேன். ஓகே, டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். நீங்கள் ஜிம்மனை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பொறுமையாக பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் எழுந்து உட்காடுறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறான். அப்போ ஜிம்மன், வயன், என்னோட ஷர்ட்டை கழட்டு. ஜிம்மன், என்ன சொல்கிறீங்க? ஷர்ட்டை கழட்டினா வெக்கம் போயிடுமா என்ன? ஜஸ்ட் டூ வாட் ஐ சே வயன். என்கிட்ட கொஷின் கேட்காத, புரிஞ்சுதா? ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஷர்ட் பட்டனை ஒன் பை ஒன்னாக அன்பட்டன் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்போது ஜிம்மன் உங்கள் சின்ன லிஃப்ட் பண்ணி அவனை பார்க்க வைக்கிறான். ஜிம்மன் உங்களை ஒரு லவ்வோடு பார்க்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனோட ஐஸை பார்த்துக்கிட்டே ஜிம்மன் ஷர்ட்டை கழட்டுறீங்க. இப்போ நீங்கள் ஷர்ட்டை கழட்டி தூரமாக போட்டுட்டு ஜிம்மனையே பார்க்குறீங்க. அப்போது ஜிம்மன், உன் கையை கொடு. என்ன? உன்னோட கையை கொடு வயன். ஜிம்மன் உங்களோட கையை கொண்டு போயிட்டு அவனோட செஸ்டில் ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் அவனையே தான் பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? என்னோட அப்பர் பாடியை ஃபீல் பண்ண வயன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்கள் சொல்கிறதே. ஜிம்மன் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டு உங்களோட ஹேண்ட் மேலே அவனோட ஹேண்டை வச்சு அவனோட பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் சின்ன லிஃப்ட் பண்ணி அவனை பார்க்க வைக்கிறான். நீங்கள், என்னாச்சு? நான் என்ன பண்ணாலும் கண்ணை மூடவே கூடாது, புரிஞ்சுதா? அது அது அப்போ தானே உனக்கு வெக்கம் எல்லாம் போகும். அது எப்படி? அது ஒரு ஃபீலில் தானாக ஐஸ் க்ளோஸ் ஆகுது. நான் என்ன பண்ண முடியும்? நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி என்னை பார், அது போதும். அண்ணா, என்னை பார், ஓகேவா? அப்படின்னு நோட் பண்ணுறீங்க. இப்போது ஜிம்மன் அவனோட கையை எடுத்துட்டான். நீங்கள் ஜிம்மனையே பார்க்குறீங்க. இப்போ நீ மட்டும் பண்ணு, ஓகே அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் அவனோட ஹேண்டை வச்சு என்னெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனோட அப்பர் பாடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ண மாதிரி போயிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு அது சிரிப்பாக வருது. அப்புறம் போதும், நீங்கள் உங்களோட ஹேண்டை எடுத்துட்டீங்க. இப்போது கழட்டு அப்படின்றான். நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறீங்க. அப்போ ஜிம்மன், ஏய், நான் அதை சொல்லலை. அப்புறம் என்னோடய பேண்ட்டை கழட்டுன்னு சொன்னேன். ஜிம்மன், என்ன சொல்கிறீங்க? என்னெல்லாம் முடியாது. ஏய், உனக்கு வெக்கம் போகணும்ல, அப்போ நீ இதை செஞ்சு தான் ஆகணும். இல்லை ஜிம்மன், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி என் வெக்கத்தை போக வைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் தோற்றதை ஒத்துக்கிறேன். நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க ஜிம்மன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ். அப்போ ஜிம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி ஓகே, அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஆனால்
மார்னிங் என்கிட்ட நீங்க என்ன சீட் பண்ணி தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? ஆ, ஓகே. நான் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. நீங்க பெட்ல உட்காந்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமன் உங்களுக்கு க்ளோஸா வந்து உங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கழட்டுறான். ரொம்பவே க்ளோஸா இருக்கான். அவனோட ப்ரீத் உங்க மேல ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அவன் உங்களுக்கு க்ளோஸா இருக்கான். நீங்க ஹெவியா ப்ரீத் பண்றீங்க. பிகாஸ் அவன் சும்மா இல்லாம உங்கள ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து உங்கள கிஸ் பண்றது, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க ஹெவியா ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் உங்களோட ஜுவல்ஸ், உங்களோட இயரிங்ஸு எல்லாத்தையுமே கழட்டி சைட்ல வைக்கிறான். இப்போ ஜிமன் கடைசியா உங்களோட சாரியோட பின்ல தான் கை வைக்கிறான். அப்போ நீங்க ஹெவியா ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "ஏன் வயன், உண்மையாவே நான் உன் பக்கத்துல வந்தா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்ன? எதுக்கு இப்படி மூச்சு வாங்குற? ம்? நான் தான் சொன்னேன்ல, என்னால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணட்டும்? நீங்க அப்படி என்னதான் பண்ணீங்க என்ன? எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமன் உங்கள் சீக்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமன் உங்களோட சாரி எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட்டில் தான் இருக்கீங்க. ஜிமன் உங்களை பெட்டில் கம்ஃபர்டபுளாக லேடாக வச்சுட்டு உங்களோட ஹேண்ட்ஸை 2 பக்கமும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். அவங்களோட ட்ரெஸ்ஸோடவே நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. அவன் கடைசியாக உங்கள் மேலே ஃபுல்லாக ஹோவர் ஆக்கிட்டு உங்கள் சீக்ஸு, உங்கள் நோஸு, லிப்ஸ் எல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு கையால் உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் உங்களோட செஸ்ட்டை போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ஃபீலு. உங்களால் சத்தமும் போட முடியல. பிகாஸ் ஜிம்மன் உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிம்மன் ஃபர்தராக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வலியோடு கலந்து ஒரு சுகம் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னதான் உங்களுக்கு பெயினாக இருந்தாலும் ஜிம்மன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமன் அப்படி உங்கள் நெக்கு கிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். உங்களுக்கு பெயினாக இருக்குது. நீங்கள் ஜிமன் அப்படின்றீங்க. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இன்னும் இன்னும் சவுண்டாக என் பேரை சொல்லுவாயன், எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மனோட பேரை மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ரூம் ஃபுல்லாக உங்களோட மோர்னிங் சவுண்ட் தான். ஜிம்மனுக்கு நீங்கள் மோன் பண்ண அவனுக்கு இன்னும் மூடாகுது. ஸோ அவன் வைல்டாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பெயினாக இருந்திருக்கும். பட் போக போக நீங்கள் ப்ளஷரை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஓகே மிஸ், இவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்டு எல்லாருமே பார்ட் சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் ஷாட் சீக்கிரம் போடுங்க, ஜிம்மனுக்கு போடுங்க, ஜேக்கிக்கு போடுங்க, டேக்கு போடுங்கன்னு சொல்கிறீங்க. அது ஓகே தான். பட் நான் போடுற ஒன் ஷாட்டில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்குன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஓகே, நான் இந்த ஒன் ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். பாய். டேக் கேர்.